அனைவருக்கும் வணக்கம். ஈலன் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் ஃபார் 30 டிசம்பர். அது கூடவே வீக்லி அப்டேட்டும் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் டேவோடைய கான்டெக்ஸ்ட் டிஸ்கஷன் ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் டிஸ்கஷனுடைய கான்டெக்ஸ்ட் ரீகாலில் பேங்க் நிஃப்டிக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஆஸ் பர் மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன் பிரகாரம் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நமக்கு இருக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு பேசியிருந்தோம். பர்ஃபெக்டாக இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நமக்கு ப்ரொஃபைல் வந்து கிடச்சிது. கிளியருங்களா? சரி, நான் ஏன் உங்களுக்கு கிளியராக இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம மேக்ஸிமம் பீப்புள் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இன்ட்ராடே தான் ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நினச்சிருக்கோம். கிடையாது. ஸோ மார்க்கெட்டில் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் அப்ரோச் நம்மளால் கொண்டு போக முடியும். ஒன்லி திங் வி ஹவ் டு புட் ஸ்டம் கண்டினியூஸ் லேர்னிங் டு பிகம் ஏ மாஸ்டர் இன் தி மார்க்கெட். அவ்வளோதான். ஓகே. ஸோ பேங்க் நிஃப்டிலையும் கான்டெக்ட் பிரகாரம் இருக்குங்களா? ஓகே. தென் நிஃப்டி. ஸோ நிஃப்டி என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்? நிஃப்டியில் முக்கியமான பாயிண்ட்டை நான் சொல்லியிருந்தோம். ஓப்பன் ஸ்டேட்டஸை பாருங்கள், அதுக்கப்புறம் அந்த இனிஷியல் பேலன்ஸையும் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ கரெக்டாக ரெண்டுமே நடந்துச்சுங்களா? மார்க்கெட் ஓப்பன் ஆனதுவோ இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு அண்ட் ட்ரை டு கோ அபவ் லெவல். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் அவர் ப்ரொஃபைல் இந்த இடத்துல செட்டில் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ பட் ஸ்டில் இந்த மார்க்கெட் அந்த ப்ரீவியஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நமக்கு. ஸோ இதுதான் மார்க்கெட் கான்டெக்ஸ்ட் பிரகாரம் நம்ம பார்க்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். ஸோ அதுதான் கீப்பாக நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கான்டெக்ஸ்ட் பண்ணுறது அது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னும் போது ட்ரேட் ப்ரிப்பரேஷன். கான்டெக்ஸ்ட் நத்திங், வி ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் தி ட்ரேட். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த பேலன்ஸ் இம்பேலன்ஸை நம்ம எவ்வாறு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டில் இருக்கா இல்லை ட்ரெண்டிங்கில் இருக்கா, அந்த மார்க்கெட்டில் என்ன பிஹேவியர் நடக்குது, இதுதான் முக்கியமான பாயிண்ட்டாக நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா கரண்ட்டாக மார்க்கெட் ரெஸ்பான்சிவ் ஆக்ஷனா இனிஷியேட்டிவ் ஆக்ஷனா, அந்த ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன் இருந்து எப்படி இனிஷியேட்டிவ் ட்ரேட் பிரேக் அவுட், ப்ராப்பர் பிரேக் அவுட்டா, அப்புறம் அந்த பிரேக் அவுட்லேருந்து ப்ராப்பர் ஸ்ட்ரென்த் இருக்கா, இதெல்லாம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஒரு ரெஃபரன்ஸ் மார்க்கெட் ப்ரொஃபைலில் நமக்கு நோட் பண்ணக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸோடைய அந்த கேரக்டரை ஃபாலோ பண்ணி அந்த பிஹேவியர் நடக்குதா அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா அந்த ஆக்ஷன் எப்படி இருக்குது, ஆக்ஷன் ப்ராப்பர் ட்ரெண்டிங்காக இருக்கா இல்லை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுதா, இந்த மாதிரியான விஷயங்கள், அந்த எந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம நோட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் ஏன் நம்ம கான்டெக்ஸ்டாக ப்ரிப்பேர்டாக இருக்கிறோம் அப்படின்னா, மார்க்கெட் இஸ் ஏ டைனமிக். டைனமிக் மீன்ஸ் என்ன வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் போகலாம். ஓகேங்களா? ஸோ அதர் மெத்தட்ஸ் எல்லாமே நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, ஒரு பேட்டர்ன் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒரு மார்க்கெட் ஒரு சேனல் பேட்டர்னில் இருக்குது, மார்க்கெட் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் நமக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு, இல்லை மார்க்கெட் ஒரு கப் பேட்டர்னில் கன்ஃபார்ம் ஆகிருக்கு, இல்லை கப் வித் ஹேண்டில் பேட்டர்னில் கன்ஃபார்ம் ஆகிருக்கு, இல்லை இன்வெர்டட் கப் கன்ஃபார்ம் ஆகிருக்கு, இல்லை இன்வெர்டட் கப் அண்ட் ஹேண்டில் கன்ஃபார்ம் ஆகிருக்கு, இல்லை இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இருக்குது, டபுள் டாப் பேட்டர்ன் எம் பேட்டர்ன் கன்ஃபார்ம் ஆகிருக்கு, டபுள் பேட்டர்ன் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா? இல்லை ஆர்எஸ்ஐ இந்த மாதிரி நீங்கள் எம்ஏசிடி ஆர்எஸ்ஐ ஸ்டொக்காஸ்டிக் இதில் மார்க்கெட் லோவில் இருந்து அப்புக்கு போகுது. இதெல்லாமே உங்களுக்கு என்ன சொன்னால் ப்ரிடிக்ஷன். ஓகேங்களா? இதெல்லாமே நமக்கு என்ன ப்ரிடிக்ட் பண்ணுது, மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணுது பேஸ்ட் ஆன் ஏற்கனவே நடந்த விஷயத்த பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி நீங்கள் ப்ரிடிக்டிங் மெத்தட் பண்ணுறீங்க, ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணுறீங்க. ஓகே. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே அப்புறம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், மார்க்கெட்டோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு என்ன சொல்றது, ஏற்கனவே இருக்கிறத பேஸ் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணுது. அப்போ இந்த ப்ரிடிக்ஷன் பிரகாரம் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆகுதா, கன்ஃபார்ம் ஆன பிறகு சொல்லக்கூடாது, கன்ஃபார்ம் ஆகும்போது அந்த ப்ரெசன்ட்ல என்ன நடக்குது, இந்த ப்ரெசன்ட்ல நடந்த ஆக்ஷன் என்ன, அதே மாதிரி இங்க ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் இருக்கு, அப்ப டபுள் டாப் பேட்டர்ன்ல இந்த ப்ரெசன்ட்ல என்ன ஆக்ஷன் நடக்குது,
இப்போ ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இருக்கு. அப்போ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகும். இந்த இடத்துல என்ன ஆக்ஷன் நடக்குது? ஒரு கப் அண்ட் ஹேண்டில் இருக்கு. இந்த கப் அண்ட் ஹேண்டில் ப்ராசஸ்ல இந்த இடத்துல என்ன ஆக்ஷன் நடக்குது? ஓகேங்களா? இங்க டர்ன் ஆகுது. இந்த டர்ன் ஆகும்போது என்ன ஆக்ஷன் நடக்குது? சிமிலர்லி டர்ன் ஆகும்போது என்ன ஆக்ஷன் நடக்குது? இந்த பிளேசஸ் அதே மார்க்கெட் வந்து இந்த ஆர்எஸ் இந்த இடத்துல கிராஸ் ஆகும்போது சார்ட்ல என்ன ஆக்ஷன் இங்க நடக்குது? சார்ட்ல என்ன நடக்குது? இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனா பிரேக் அவுட்டா இல்ல பர்ஃபெக்ட் பிரேக் அவுட்டா எப்படி? ஓகே, ஒரு ட்ரெண்ட் லைன் மேல மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகும்போதோ இல்ல ட்ரெண்ட் லைனுக்கு மேல இப்படி பிரேக் அவுட் ஆகும்போது இந்த இடத்துல ஆக்ஷன் எப்படி நம்ம கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸ் தான் வந்து ட்ரேடருக்கு ரொம்ப குறைவா இருக்கு. சி சிம்பிளி வந்து நம்ம கிளியரா சொல்லலாம். நான் வந்து என்ட்ரி போடுறேன், ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன், அதுக்கப்புறமா வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்றோம். 1:2 ரேஷியோ இதெல்லாம் நம்ம சொல்லிட்டே தான் இருக்கோம். எவ்வளோ வருஷமா சொல்லிட்டு இருக்கோன்றத நீங்களே அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே நாலேஜ் தான். இப்போ நீங்க கலெக்ட் பண்ண இந்த விஷயங்கள் எல்லாமே என்னது? எல்லாமே உங்க நாலேஜ் தான். இப்போ இதுல கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வரும். இந்த கேண்டில் ஸ்டிக்ல வந்து இந்த இடத்துல ஹேமர் கேண்டில், சப்போர்ட்ல ஹேமர் கேண்டில் வருது. இல்ல ரெசிஸ்டன்ஸ்ல வந்து எனக்கு வந்து ஒரு ஹேங்கிங் மேன் கேண்டில் வருது. இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு 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 பேர்சிங் கேண்டில் எனக்கு கிடைக்குது. இதெல்லாமே வந்து நீங்க சொல்லலாம். பட் எவ்வளோ கான்ஃபிடன்ஸா நீங்க அந்த ட்ரேட வந்து எடுக்கிறீங்க, எடுக்க முடியுது. இன்கேஸ் அது தப்பா டிசிஷன் தப்பானா திரும்ப எப்படி நீங்களால மேனேஜ் பண்ண முடியும்? இந்த திங்ஸ் எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். இதுல தான் நாங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் எங்களுடைய குரோயிங் ஸ்டேஜ்ல. இந்த சேலஞ்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இதில இவ்ளோ எஃபர்ட் போடுறோம். இந்த ஒரு ஒரு விஷயத்த நீங்க லேர்ன் பண்ணும்போது, எவ்வளோ எஃபர்ட் போடுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப இந்த எஃபர்ட்லாம் நீங்க போட்ட பிறகு, நீங்க எடுக்கக்கூடிய ட்ரேட் வந்து எஸ்எல்ல மார்க்கெட் பிக் பண்ணிட்டு போகுது. இத தவிர ஸ்மார்ட் மனி கான்செப்ட்லாம் நீங்க நெறைய பண்ணுவீங்க. மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. இந்த ஆர்டர் பிளாக்லேருந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது மாரி நெறைய மாஸ்டர் நாங்களும் பண்ணியிருக்கோம். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இருக்கு. ஆர்டர் பிளாக் இருக்கு. ஓகேங்களா? இன்டியூஸ்மென்ட் வந்திருக்கு. இதுக்கப்புறம் ஹார்மோனிக் பேட்டர்ன். இப்போ இந்த பேட்டர்ன் வந்து ரீட்ரேஸ்மென்ட் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மென்ட் வச்சுட்டு ஹார்மோனிக் பேட்டர்ன் வந்து நம்ம வந்து இப்போ டபிள்யூ பேட்டர்ன், எம் பேட்டர்ன் இதெல்லாமே ஃபிப் ரீட்ரேஸ்லாம் வச்சு ட்ரா பண்ணுறது எல்லாமே பர்ஃபெக்ட். ஆனால் அந்த இடத்துல அந்த ஃபிப் ரீட்ரேஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து அந்த இடத்துல டேர்ன் ஆகுது அப்படின்னும் போது அந்த இடத்துல என்னுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு? அது 2 நாள் மேல போய் திரும்ப ரிட்டர்ன் வருது. அப்ப திரும்ப மேல போகுமா? போகாதா? இல்ல கன்டின்யூ பண்ணுமா? பண்ணாதா? இந்த மாரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து ஆஸ் எ ட்ரேடரா அவங்க மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். அப்போ இதெல்லாம் என்னன்னா உங்களுக்கு உங்கள என்ன பண்ணா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களோட ஃபியரே என்ன பண்ணா உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ண வச்சுரும். இல்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அனலைஸ்லாம் கரெக்ட்டா பண்ணுவீங்க. பாருங்க மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா இது வரைக்கும் வரும். அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமா நம்ம என்ன கிரீட்ல வந்து என்ட்ரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதிகமான லாட் சைசிங் பண்ணுவோம். இதெல்லாம் தான் எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதெல்லாமே நீங்க நினைச்சிருப்பீங்க நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படி இல்ல. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இன்னும் நம்மள புஷ் பண்ணிக்கல. ஸோ இவ்வளவு விஷயங்கள் நம்மள சுத்தி இருக்கு. அப்போ இதிலிருந்து நாங்க எப்படி தாண்டி வந்தோம்? ஸ்டில் வந்து எதனால எங்களால மார்க்கெட்ட சஸ்டெயின் பண்ண முடியுது? எந்த வே ஆஃப் அப்ரோச்ச கொண்டு போறோம்? இதெல்லாம் தான் எங்களுக்கு கிடைச்ச முக்கியமான பாயிண்ட்ல ஒன் ஆஃப் த முக்கியமான பாயிண்ட் வந்து என்னன்னா, ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மென்ட். ஸோ நாங்க வந்து ப்ராப்பரா வந்து ஆப்ஷன் அட்ஜஸ்ட்மென்ட்டும், ஸ்ட்ராட்டஜியும் நாங்க படிச்சு பிராக்டிஸ் பண்ணதால, எங்களால மார்க்கெட்ல ராங்கான டிசிஷன் நடந்தா கூட, அந்த இடத்துல லாஸ் ஆகாம எங்களோட கேப்பிட்டல புரொடெக்ட் பண்ண முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் சக்சஸா எங்கள வந்து சக்சஸ் சொல்ல முடியாது. மார்க்கெட்ல சர்வே பண்றதுக்கு வச்சது. இது கூடவே மார்க்கெட் ப்ரொஃபைல மாஸ்டர் பண்ணப்போ, எங்களுக்கு மார்க்கெட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாவே கிளாரிட்டி கிடைச்சது. இப்போ இந்த 2 விஷயத்தையும் நாங்க ஆட் பண்ணும்போது, எங்களால சக்சஸ் பண்ண முடியும். இதுதான். அப்போ மத்த விஷயங்கள்லாம் தப்பானா, இல்ல எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட். எல்லாமே மார்க்கெட்ல ஒர்க் ஆகக்கூடிய விஷயம். ஆனா இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஆஸ் எ ட்ரேடருடைய சைக்காலஜி மிகப்பெரிய ரோல் பண்ணுது. இப்ப இந்த சைக்காலஜிய எப்படி பேலன்ஸ் பண்ண வச்சது எங்கள அப்படின்னும்போது, இந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மென்ட்டும், இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலோடைய அண்டர்ஸ்டாண்டிங் தான் எங்கள ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து மார்க்கெட்ல ஓகே உங்களாலயும் முடியும் அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸ குடுத்தது. இத நாங்க கன்டினியூஸா பண்ணும்போது எங்களுக்கு அதோட ஜர்னி வந்து நல்லாவே இருந்துச்சு. கிளியர்ங்களா? இத தான் நாங்க ஷேர் பண்ணோம். ஸோ அதனால தான் கீப் ஆன்
நாங்க வந்து இந்த கான்டெக்ஸ்ட்டை நான் இம்பார்ட்டன்ஸா உங்களுக்கு டெய்லி அப்டேட்டா போடுறோம். நம்ம நிறைய இது மாதிரி சேனல் பேட்டர்ன் இதெல்லாம் நிறையவே சேனல்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதை பல மணி நேரம் வீடியோஸ் எல்லாம் கூட போட முடியும். பட் ஐடியலா as a ட்ரேடருக்கு என்ன தேவைப்படுது இங்க, அதுதான் நம்ம கொடுக்கணும். அப்போ இந்த இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. கிடைக்காத இடமே இல்லை. இப்போ ரீசெண்டா மார்க்கெட்ல வந்து ஒரு 3 மாசம் ஆனவங்க கூட சேனல் ஓப்பன் பண்ணிடுறாங்கல்ல. அந்த மாதிரிலாம் இருக்கு. அப்போ இந்த இடத்துல ஏன் வந்து இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருந்தும் ஏன் சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா வர முடியல அப்படின்ற அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை தான் நம்ம என்ன பண்ணோம், கண்டுபிடிக்கணும். அப்பதான் நம்மளால அடுத்த ஸ்டெப் போக முடியும். இதுதான் ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. ஏன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இவ்வளோ படிச்ச பிறகு அவங்க ப்ரொஃபஷனல் ட்ரேடரா ஃபீல் பண்றாங்க. ஆனா அவங்களால சக்சஸ் ஆக முடியல அப்படின்னும் போது எந்த இடத்த அவங்க மிஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்கை அவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க. இதே விஷயம் தான் 1980ஸ்ல அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, பீட்டர் ஸ்டேட்ல்பர்க்கும் ஜிம் டால் அவங்களுக்கும் இதே சேலஞ்ச் அவங்களும் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்க, டிபிஓ சார்ட்டை அவங்க கிரியேட் பண்ணாங்க. அப்போ அந்த டிபிஓ சார்ட் மூலிமா அவங்களால என்ன பண்ணுறது, ப்ராப்பராக மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டர்ட் டிவிஷன் லெவல்ஸை நோட் பண்ண முடியுது. அதில் வேரியஸ் டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்களால கொண்டு வர முடியுது. ஓகே, ஸோ திஸ் ஆர் திங்ஸ் வி கிராஸ்ட் ஓவர் அண்ட் நவ் ஃபாலோயிங் த மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ நீங்களும் அந்த மாதிரி தயங்கி இருக்காது. இட்ஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ். பட் அதுக்கு ஒரு எண்டு வைக்கணும். அப்போ சார்ட்டோட எண்டு எங்க உங்களுக்கு வருது அப்படின்னா, மார்க்கெட்டோடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் உங்களுக்கு சார்ட்டோட எண்டு வந்து ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் மீன்ஸ் மார்க்கெட்டோட டைனமிக்கை நம்ம புரிஞ்சிட்டு நம்ம ப்ராப்பராக ஆக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நேத்தோட கான்டெக்ட்ல நமக்கு என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், மார்க்கெட் இந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணிட்டு இங்க இருந்து மேலே போகலாம், இந்த இடத்துக்கு போகலான்றது கான்டெக்ட்ல டிஸ்கஸ் பண்ணோம். அந்த சேம் டைம்ல உங்களுக்கு என்ன ஆச்சு, மார்க்கெட் ஓப்பன் பாயிண்ட் உங்களுக்கு எஸ்டர்டேவோட ஹைக்கு மேலே ஓப்பன் பாயிண்ட் இருந்தது. அங்கேருந்து மார்க்கெட் போயிட்டு ப்ரீவியஸாக இருக்கக்கூட ஸ்விங் ஹை, ஐ மீன் இந்த டே 20th ஹையில் போய் மார்க்கெட் வந்து கனெக்ட் ஆகிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல அந்த ஓப்பன் ஸ்டேட்டஸை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுடைய எக்ஸிஸ்டிங் இப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல நீங்கள் என்ன என்ன வரைஞ்சிருப்பீங்க இந்த இடத்துல அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை நீங்கள் வரைஞ்சிருப்பீங்க. இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸை நீங்கள் வரைய, அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னும் போது பேனிக், மார்க்கெட் இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் திரும்பவும் சப்போர்ட்டுக்கு வந்துருமா, இல்லை இங்கேருந்து போகுமா, இதுதான் உங்களோட கொஸ்டின். கரெக்டுங்களா? அப்போது நீங்கள் கரெக்டாக தான் படிச்சிருக்கீங்க, கரெக்டாக தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, ஒரு டிசிஷன் மேக்கிங் கஷ்டமாக இருக்குது. ஏன் ஒரு டிசிஷன் மேக்கிங் ஒருத்தர் கஷ்டமாக இருக்குது, அவருக்கு அந்த விஷயம் புரியல. அதனால தான் அவரால் டிசிஷன் எடுக்க முடியல. ஓகேங்களா? இதுதான் நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ண ட்ரை பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். ஸோ கான்டெக்ஸ்ட் வித் போகும்போது எங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைலில் இந்த இடத்துல எனக்கு ஓப்பன் டெஸ்ட் ட்ரைவ் மார்க்கெட் எடுக்குது, அப்போது இப்போதைக்கு மார்க்கெட் கீழே வர விருப்பப்படலை அப்படின்னும் போது இந்த இடத்துல எங்களுக்கு அந்த ட்ரேடோடைய யூட்டிலைசேஷன் பண்ண முடியுது. கிளியருங்களா? கிளாரிட்டி வருதுங்களா? இதே தான் பேங்க் நிஃப்டியில் இந்த இடத்துல செல்லிங் டைல் இருக்கு, இந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் இருக்கு, ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி ஆக்ட் பண்ணும்போது இமீடியட்டா மார்க்கெட்டால மூவ் ஆக முடியாது. டெஃபினட்டா என்ன நடக்கும், இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் தான் இன்னைக்கு நடக்க சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா நமக்கு ப்ராப்பரா என்ன வேணும், ஒரு ஓடிஎஃபோட ரெஃபரன்ஸ் வேணும், ஒரு ஓடிஎஃபோட அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், அப்படின்றத பார்க்கணும். அப்படின்னும் போது நமக்கு அது புரிதல் கிடைக்குது. அப்போ நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா மார்க்கெட்ல, நம்ம ஏதாவது படிக்காம வந்துட்டோமா, அப்படிலாம் கிடையாது. எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் படிச்சிருக்கிறது பர்ஃபெக்ட், சார்ட் பேட்டர்ன் படிச்சது பர்ஃபெக்ட், அதுக்கப்புறம் சிபிஆர் படிச்சது பர்ஃபெக்ட். எல்லாமே ஒன் ஆஃப் த வே ஆஃப் கான்டெக்ஸ்ட். ஃபைனலா உங்களுக்கு அந்த இடத்துல டிசிஷன் மேக்கிங்க நீங்க நினைச்சிருக்கீங்களா, பீட்டர் ஸ்டெல்மர் வந்து டிபிஓ சார்ட்டை வந்து கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி அவருக்கு மார்க்கெட் பத்தி எதுவுமே தெரிஞ்சிருக்காதா, இல்ல அவங்க கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னே ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்களா, இல்ல சார்ட் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்களா சொல்லுங்க? எல்லாமே அவங்களும் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கும் இதே இடத்துல தான் மார்க்கெட்டோடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல யார் எப்போ என்ட்ரி ஆகுறாங்க, எந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் எப்போ என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்ற அந்த கிளாரிட்டி அவங்களுக்கு கிடைக்காம இருந்துச்சு. அந்த கிளாரிட்டி அவங்களுக்கு கிடைக்காம இருந்ததால தான் அந்த கிளாரிட்டியை எப்படி கொண்டு வர்றது அப்படின்ற அந்த தேடல்ல இருந்து கிடைச்சதுதான் ஃப்ளோ ட்ரேடிங் மெத்தடா இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர்
மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட்டு, அதை ஃபாலோ பண்ணி வந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆகட்டும், அதை ஃபாலோ பண்ணி வந்த வால்யூம் ப்ரொஃபைல், இது எல்லாமே என்ன ஆகுது அவங்களுக்கு இது மூலியமா தான் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குது. அப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை தான் அவங்க என்ன சொல்றாங்க, மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங். இது மூலியமா நீங்க மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணும்போது டெஃபினட்டா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா வர முடியும்ன்ற அந்த பேட்டர்னை நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு அவேர்னஸா இல்லாம இருந்ததால நம்ம ஃபாலோ பண்ண ஒன்ஸ் இப்போ நம்ம கிடைச்ச பிறகு அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணோம். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டே இப்படி இருக்கு. இந்த டே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 20th உடைய அந்த பர்டிகுலர் ப்ரொஃபைலுக்குள்ள தான் மற்ற டேஸ் எல்லாமே இருக்கு. அப்போ இந்த டே வந்து இன்டர்னலா இருக்க ஒரு நேத்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து தேர்ஸ்டே வச்சுக்கோங்க. இப்போ தேர்ஸ்டேவுடைய ப்ரொஃபைலுக்குள்ளவே வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்துட்டே இருக்கிறாங்க. இந்த ஹை அண்ட் லோக்குள்ள பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்கன்னா, அப்போ அவங்களுக்கு என்ன இல்லை, ஒரு ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆக்ஷன் இல்லை, ஒரு ஷார்ட் ரேஞ்சுக்குள்ளவே அவங்க ட்ரேட் பண்ணாங்க. அப்போ மோஸ்ட்லி ஷார்ட் ரேஞ்சுக்குள்ளவே ட்ரேட் பண்ணக்கூடியவங்க யாரா இருப்பாங்க, ஸ்கேல்பராவோ இல்லை மேக்ஸிமம் இன்ட்ராடே பண்றவங்களா தான் இருப்பாங்க. அப்போ இந்த லெவல்ல இருந்து இந்த ஸ்விங் ஹைக்கு மார்க்கெட்டை கொண்டு போகணும் அப்படின்ற, இல்லை இந்த லோல இருந்து இந்த ஸ்விங் லோக்கு மார்க்கெட்டை கொண்டு போகணும் அப்படின்றவங்க தான் யாரு, ஒரு ஷார்ட் டைம் ட்ரேடர். கரெக்டுங்களா? அப்போ அந்த ஷார்ட் டைம் ட்ரேடரோட மணியும் நம்ம என்ன ஸ்பாட் மணியை தான் பார்க்குறோம். அப்போ அந்த ஷார்ட் டைம் ட்ரேடர் என்ன பண்ணுறாங்க, அந்த டேவோடைய ஹையை பிரேக் பண்ணி அவங்க ஸ்விங் ஹைக்கு மார்க்கெட்டை கொண்டு போகிறாங்க. அப்போ மார்க்கெட் யார் கண்ட்ரோல் இருக்கு, 2 நாள் இந்த இடத்துல மேபி இன்ட்ராடேனா இன்ட்ராடே பண்ணவங்கள இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாருமே இன்ட்ராடேவா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாருமே ஷார்ட் டைம் ஸ்டெப் எடுக்கல. ஓகே, அப்போ ஷார்ட் டைம் ட்ரேட் எடுத்த பிறகு அவங்க ஸ்விங் ஹை போகுது. அப்போ இந்த ஸ்விங் ஹையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி போகுதுன்னா அப்போ அது யார் கண்ட்ரோல் எடுக்கிறாங்க, லாங் டைம் ட்ரேடர்ஸ் வந்து மார்க்கெட்ல கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. புரியுங்களா? இப்படிதான் மார்க்கெட்டு ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் ஹேண்ட் ஓவர் ஆகுது. அப்போ இந்த விஷயத்த நம்ம ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது, இதை வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது அப்படின்னா அப்போ உங்களுக்கு மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு. யூ ஆர் ஃபாலோயிங் த மார்க்கெட் வெல். இப்படி அப்போ இது வரலை அப்படின்னா இதுக்கான கண்டினியூஸ் லேர்னிங்கை நம்ம இன்னும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றதுலாம் இங்கே நீங்கள் உங்களுக்கு நீங்களே வந்து அனலைஸ் பண்ணிக்கிறது, உங்களுடைய ஸ்டாண்டர்டை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிறது இட்ஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். உடனே எல்லாருக்கும் வராது. கரெக்டா? ஸோ இந்த விஷயத்தை தான் நம்ம என்ன பண்றோம், பிரேக் அவுட் அப்படின்னு நோட் பண்றோம். இது வேற பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அப்போ இது பிரேக் அவுட் யார் பண்ணா, லாங் டைம் ஃபர்ஸ்ட் ஷார்ட் டைம் ட்ரேடர். அப்போ இந்த இடத்துல இந்த ஸ்விங் ஐக்கு மேல ஒரு பிரேக் அவுட் நடக்குது. அப்போ இது யாரு, இது வந்து லாங் டைம் ட்ரேடர். அப்போ இந்த இடத்துல ஒரு எவிடன்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. நம்ம என்ன பண்ண வேண்டியது, இந்த இடத்துல ஒரு எவிடன்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்போ இந்த இடத்துல ஒரு எவிடன்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. கரெக்ட்ங்களா? இந்த இடத்துல மார்க் ரிவர்ஸ் ஆகுது, அப்போ ஒரு எவிடன்ஸ் பண்ணுறது, இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகுது. அப்போ அப்போ ப்ராப்பரா இந்த இடத்துல எல்லாம் வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணணும். இந்த எக்ஸாமின் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மெத்தட் தான் நமக்கு எது ஹெல்ப் பண்ணுது, டிபிஓ சார்ட் ஹெல்ப் பண்ணுது. அப்போ இந்த டிபிஓ சார்ட் மூலிமா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா மார்க்கெட்டோட அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். கிளியருங்களா? ஸோ ஹோப் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நவ் வில் சி ஆன் கான்டெக்ஸ்ட் ஃபார் மண்டே வீக்லி அப்டேட்டோட பார்ப்போம். இப்போ வீக்லி சார்ட், இப்போ வீக்லி சார்ட் மந்த்லி சார்ட்டில் நம்ம ரெகுலராக பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் புரியுது, மார்க்கெட் வந்து ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. இது வந்து மந்த்லி சார்ட். ஸோ மந்த்லி சார்ட்டோட ரேஞ்ச் எப்படி இருக்குது, இது வந்து என்ன மந்த்து, செப்டம்பர் மந்தோட ஹை, செப்டம்பர் மந்தோட லோ, இது வந்து நவம்பர் மந்தோட லோ. அப்போ மார்க்கெட்டு இந்த பர்டிகுலர் லெவல்ஸ்குள்ளே தான் இருக்கு. அப்போ லாஸ்ட் குவார்ட்டருக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கு. கரெக்டுங்களா? இப்போ இதுக்குள்ள இல்லை, இந்த லெவல்ஸ்குள்ளே தான் இருக்கு அப்படின்றாங்க. அப்போ இந்த லெவல்ஸ்குள்ளே தான் மார்க்கெட் உங்களுக்கு அப்போ இந்த லெவலை மூவ் பண்ணாம அவங்களால என்ன பண்ண முடியாது, லாங் டைம் ட்ரேடரா போக முடியாது. அப்போ ஷார்ட் டைம் ட்ரேடருக்குள்ள இருக்கு. மார்க்கெட் இஸ் ஹோல்டிங் பை ஷார்ட் டைம் ட்ரேடர்ஸ். அப்போ ஷார்ட் டைம் ட்ரேடர் என்ன பண்றாங்க, அவங்க ஒரு லெவல்குள்ளவே மார்க்கெட்டை அவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆப்ரேட்டர்ஸ் இது பண்ணிட்டு இருக்காங்கன்றது நமக்கு புரியுது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளும் ஷார்ட் டைம் ட்ரேடராக மாறணும். அப்போ நம்மளும் ஷார்ட் டைம் ட்ரேடராக மாறணும் அப்படின்னா மார்க்கெட்டை ஃபாலோ பண்ண நமக்கு தெரியும். இப்போ லாஸ்ட் மந்தோட இந்த மந்தோட ப்ரொஃபைல் எப்படி, டிசம்பர் மந்த் முடிஞ்சிச்சு, எக்ஸ்பைரி பிரகாரம் முடிஞ்சு, கேலண்டர் மந்த் ஒன்றும் முடியல. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு போன மாதத்தை கம்பேர் பண்ணும்போது நம்ம கிளியராக ரெகுலராகவே டிஸ்கஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இந்த லோல இருந்து மார்க்கெட் ஒன் டைம் ஃப்ரேம்ல போயிட்டே இருக்கு. இப்போ ரிஜெக்ஷனும் நடந்திருக்கு, எது பேங்க் நிஃப்டி. அதனால தான் உங்களுக்கு இந்த இடத்துல பேலன்ஸ் நடக்குது. அப்போ ஷார்ட் டைம் ட்ரேடர் எந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, இப்போதைக்கு இந்த ஹை, இந்த லோ, இப்போ ஷார்ட் டைம் ட்ரேடர் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இப்போ இதுக்கு மேல மார்க்கெட் போகணும் அப்படின்னா என்ன வேணும், இங்க ஒரு லாங் டைம் ட்ரேடர் என்ட்ரி ஆகி
இந்த லெவலுக்கு கொண்டு போணும். இதுக்கு மேலேயும் அப்ப என்ன ஆகுது? அப்ப என்ன பண்ணுவாங்க? இங்க லாங் டெர்ம் ட்ரேடர் வந்தோனே, இங்க இருக்க ஷார்ட் டெர்ம் ட்ரேடர்லாம் இங்க வந்துட்டு, இங்க லாங் டெர்ம் ட்ரேடருக்குள்ள இந்த ரேஞ்சுக்குள்ளவே ஆப்பரேட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இந்த லெவல மார்க் பண்ணும்போது, அப்போ லாங் டைம் ட்ரேடரா மாறணும். அப்ப ஆஸ் எ ரீட்டெயில் ட்ரேடரா இருக்கிறவங்க ரீட்டெயில் ட்ரேடரா இருக்கவங்க அடுத்த ஸ்டெப் என்ன பண்றாங்க? அவங்க ப்ரொஃபஷனல் ட்ரேடரா மாறுறாங்க. அப்ப ப்ரொஃபஷனல் ட்ரேடரா மாறிட்ட பிறகு, அவங்களுக்கு எப்போ இன்ட்ராடேவா நான் இருக்கணும்? எப்போ ஷார்ட் டைம் ட்ரேடரா இருக்கணும்? ஸ்விங் ட்ரேட் மாரி இருக்கணும்? அந்த கிளாரிட்டி அவருக்கு கிடைக்குது. அதுக்கு தகுந்தாப்புல அவங்க ட்ரேடிங் மெத்தட ஃபிக்ஸ் பண்ணும்போது, அவங்களுக்கு சக்சஸ் கிடைக்குது. கிளியருங்களா? நெக்ஸ்ட் நிஃப்டி. அப்ப நிஃப்டியும் நமக்கு ரேஞ்ச்குள்ள தான் இருக்கு. ரைட்டுங்களா? இப்ப ரேஞ்ச்ல இருந்து மார்க்கெட் ரீசென்ட்டா உங்களுக்கு போகும்போது 23 24,800க்கு மேல தான் நம்ம லாங் டெர்ம் ட்ரேட் எதிர்பார்க்க முடியும். அதே மாரி 23,600 கீழ தான் நம்ம லாங் டெர்ம் செல்லிங் சைடும் எதிர்பார்க்க முடியும். இன் பிட்வீன்ல உங்களுக்கு என்ன இருக்கு? புவர் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப அந்த புவர் ஸ்ட்ரக்சர மார்க்கெட் டெஃபினட்டா உங்களுக்கு ஃபில் அப் பண்ணும். இப்ப 24,000ல சஸ்டெயின் ஆகுது. அப்ப 24,000ல இருந்து இந்த 24,500 இந்த ரேஞ்சுக்குள்ள இந்த வீக் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வாலடைலா இருக்கும். இப்ப இந்த வாலடைல்ல இருந்து ரிசல்ட்ட தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அதுக்குள்ள இந்த இயர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இயர் வந்துருச்சு. அப்ப பிகினிங்ல கொஞ்சம் அ ஒரு 1 ஆர் 2 1 வீக் வந்து கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணுவாங்க. அதுலேருந்து டெசிஷன் எடுப்பாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி மார்க்கெட்ட ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் வீக்லி சார்ட். இப்ப வீக்லி சார்ட்டோட பார்க்கும்போது, லாஸ்ட் வீக்குக்கு கரண்ட் வீக் என்னாச்சு? ஐ மீன் இப்ப முடிஞ்ச வீக்கு இன்சைட்ல தான் இருக்கு. இது பிக் செல்லிங்ல இருந்ததால புவர் ஸ்ட்ரக்சரா இருக்கு. இந்த புவர் ஸ்ட்ரக்சர ரிப்பேர் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ இந்த வீக் ப்ரொஃபைல பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்கு? பேங்க் நிஃப்டில ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. பேங்க் நிஃப்டில இந்த வீக்க பொறுத்த வரைக்கும் ரிஜெக்ஷன் நடந்ததால, டெஃபினட்டா இம்மீடியட்டா அவங்களால பையிங் சைட் போக முடியாது. அப்ப எது சீலிங்கா அமையுது? 52,200. அப்போ 51,800ல இப்ப இருக்க மார்க்கெட் 51,200க்குள்ளவே மண்டே அன்னைக்கு ஆவரேஜ் ஆவறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறமா ரேலி ஆவறதுக்கு சான்சஸ் இருக்கு. கிளியருங்களா? அப்ப பிலோ லெவல்ல இமிடியேட் ரெஃபரன்ஸா உங்களுக்கு என்ன கனெக்ட் ஆகுது? 51,400 கனெக்ட் ஆகுது. இன் பிட்வீன்ல இருக்கக்கூடிய ஆக்ஷன நம்ம டெய்லி ஆக்ஷனா பார்ப்போம். அப்போ இப்போ இந்த வாரம் புவர் ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த புவர் ஸ்ட்ரக்சர்ல இந்த செகண்ட் ஹாஃப் இது வந்து ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் இது வந்து ஃபர்ஸ்ட் அப்பர் தேர்ட் சொல்லுவாங்க. இது வந்து லோயர் தேர்ட் சொல்லுவாங்க. நடுவுல இருக்கிறது மிடில் தேர்ட். அப்போ மிடில் தேர்டுக்கும் லோயர் தேர்டுக்கும் நடுவுல தான் மார்க்கெட் இப்போ பேலன்ஸ் ஆகுது. இப்போ இந்த பேலன்ஸ் மேல இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. அப்போ இந்த ரிஜெக்ஷனுக்கு அபவ்ல நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும்போது, நமக்கு என்ன பண்ணும் மார்க்கெட் இந்த இந்த பிளேஸோடைய ரேஞ்சுக்குள்ள நமக்கு என்ன ஆகும்? டிராவல் ஆகும். கிளியருங்களா? இதுதான் நமக்கு அப்போ நம்ம இதுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். அப்பதான் இந்த இடத்துல ரேலி அது வரைக்கும் ரேஞ்ச் ட்ரேடு ப்ராப்பரா ஆப்ரேட் பண்ண பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இதுதான் இங்க ரெக்யர்மெண்ட்டா இருக்கு. இப்போ இந்த இடத்துல நிஃப்டியோட ரெக்யர்மெண்ட் எப்படி இருக்கு? சேம் சிமிலர்லி நிஃப்டி கொஞ்சம் ரியாக்ட் ஆகியிருக்கு. இப்போ இந்த ரியாக்ட் ஆனதால ஸ்டில் வந்து இங்க மிடில் தேர்ட்ல மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகுது அப்படின்னும் போது இங்கேயும் என்ன பண்ணுது உங்களுக்கு லோயர் தேர்ட்ல இருந்து மிடில் தேர்ட்ல அப்ப இந்த கம்ப்ளீட் ப்ரொஃபைலுமே வந்து மார்க்கெட் ரிப்பேர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு பிஃபோர் ஸ்டார்டிங் த இயர். அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ள தான் அதிகமான ட்ரேட்ஸ் நடக்கும்போது உங்களுக்கு எப்படி ப்ராஃபிட் வரும்? பையிங்ல வராது. ஏன்னா அவங்களே ரேஞ்சுக்குள்ள தானே இருக்கிறாங்க. இப்போ மார்க்கெட் இஸ் ஹோல்டிங் பை ஷார்ட் டைம் ட்ரேடர்ஸ். இன்னும் லாங் டைம் ட்ரேடர்ஸ் வரல. அப்போ ஷார்ட் டைம் ட்ரேடர்ஸ் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க? 2 நாள் ஹோல்ட் பண்ணுவாங்க, எக்ஸிட் ஆயிடுவாங்க. இல்ல 3 நாள் ஹோல்ட் பண்ணாங்க, இல்ல அந்த 1 வீக் தான் எக்ஸிட் பண்ணி ஹோல்ட் பண்ணாங்க வெளியே போயிடுவாங்க. அவ்வளவுதான். ஸோ அதை தாண்டி ஹோல்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்? தே ஆர் லாங் டைம் ட்ரேடர்ஸ். அப்ப அவங்கக்குள்ள தான் மார்க்கெட் இருக்கும்போது அந்த ஷார்ட் பீரியட்லயே உங்களுக்கு வேலடைல் ஆயிட்டு இருக்கு. இதுதான் இப்போ கரண்டா நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் பேரிஷா போகுமா? மார்க்கெட் புல்லிஷா போகுமா? இதெல்லாம் ட்ரேடருக்கு ரெக்வயர்டான விஷயமே கிடையாது. கரண்டா மார்க்கெட்ட பேரிஷானா கொண்டு போங்க, புல்லிஷானா கொண்டு போங்க. அதெல்லாம் செகண்டரி தாட். அஸ் எ ட்ரேடர் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தெரியணும்? மார்க்கெட்ட ஃபாலோ பண்ண தெரியணும். கரண்டா மார்க்கெட் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? அவ்வளவுதான். அவங்கள மாதிரியே நம்ம ட்ரேட் பண்ணணும். இதுதான் ரீட்டைல் ட்ரேடரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரா மாறணும். புரியுதுங்களா? இது வந்துட்டாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் சக்சஸ்குள்ள நீங்க வந்துருவீங்க. இத கன்சிஸ்டன்ட்டா பண்ணும்போது உங்களுடைய கேபிட்டலும் புரொடெக்ட் ஆகும். சேம் டைம்
சில பீரியட்லயே நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா நீங்க மாறிடுவீங்க. இதுதான் இதுல இருக்கக்கூடிய சீக்ரெட். வேற ஒரு சீக்ரெட்டும் கிடையாது. ஆனா இந்த இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. அது கொஞ்சம் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட். பெல் கர்வ்ல நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ பெல் கர்வ் இன்ஃபர்மேஷன் நம்ம ரெகுலரா பார்த்தோம். இஸ் கரண்ட்லி இன் 24 டிபிஓ இன் பேங்க் நிஃப்டி. இங்கேயும் 27 டிபிஓ. ஸோ பிலோ 30. ஸோ இது என்ன பிலோ 30 அப்படின்னும் போது இது மார்க்கெட் என்ன இது டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் தான் மார்க்கெட் இருக்கு. மார்க்கெட் இப்போ டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் இருக்கு. நார்மல் டெவலப்மெண்ட் கூட ஒன்றும் வரல. டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்குன்னு போது உங்களுக்கு அதுக்கான வேலட்டைல் தான் மார்க்கெட்ல இருக்கும்ன்றது கிளியரா இருக்கு. அப்போ மார்க்கெட் கரெக்டா இங்க என்ன இருக்கு, -1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு வந்திருக்கு. இப்போ அகைன் வந்து இங்க +1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல மார்க்கெட் இருக்கு. இப்போ +1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு மேல அக்செப்டன்ஸ் ஆகல அப்படின்னா, இப்போ பேங்க் நிஃப்டி +1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மேல அக்செப்ட் ஆகல, ரிஜெக்ட் ஆகுதுன்னும் போது டைரக்டா எங்க வரும், -1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு வரும். அதே மாதிரி இப்போ இங்க மார்க்கெட் என்ன பண்ணுது, இங்க பாருங்க, இங்க அக்செப்ட் ஆகலன்னா இங்க இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் கீழே போறது ரெடி ஆயிட்டு இருக்கான். கரெக்டா? அப்போ இங்க பேங்க் நிஃப்டி இங்க சஸ்டெயின் ஆகணும். அப்போ அப்போ இந்த இடத்துல பாருங்க, இங்க இருக்கக்கூடிய நிஃப்டி என்ன இருக்கு உங்களுக்கு, கரெக்டா இந்த 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 பர்டிகுலர் இங்க இந்த சாரி லாஸ்ட் வீக் வந்து கேப் அப் ஆயிடுச்சுல மார்க்கெட், கேப் அப் ஆகி அவங்க அந்த லெவல்ல நிக்கிறாங்க. கரெக்ட். இப்போ இந்த இடத்துல 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மேல இவங்க என்ன பண்றாங்க, இந்த இடத்துல இருக்காங்க. அப்ப ரெண்டு பேருமே என்ன பண்ணும், அக்செப்டன்ஸ் ஆகணும். ஆகும்போது தான் உங்களுக்கு ஃபர்தரா அங்க இருக்கு. இது இது வந்து ஆவறது கஷ்டம் தான். ஏன்னா ப்ரொஃபைல் ஷேப் அப்படிதான் இருக்கு. அப்போ பிலோல உங்களுக்கு அக்செப்டன்ஸ் ஆகும்போது நேரா என்ன பண்ணும், இந்த லெவலுக்குள்ளேயே மார்க்கெட் இருக்கிறதுக்கான சான்சஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இதுக்கு மேல போறதுனா சந்தோஷம். என்ன வேணும் நமக்கு, இன்ட்ராடேல யார் வேணும், நமக்கு இன்ட்ராடேல ஓடிஎஃப் ஓட ரெஃபரன்ஸ் இந்த இடத்துல வேணும். அப்போ இன்ட்ராடேல இந்த இடத்துல ஓடிஎஃப் ஓட ரெஃபரன்ஸ் நமக்கு இங்க கிடைக்கும் போது நமக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல இருந்து வில் சி ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆக்ஷன் மார்க்கெட் என்னைக்கு ரியாக்ட் ஆயிருக்கு, ஃப்ரைடே அன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு ஜஸ்ட் நீங்க இந்த ப்ரொஃபைல ஸ்பிளிட் பண்ணி பார்த்தா, இது 30 மினிட்ஸ் சார்ட் தானே, ஸ்பிளிட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு என்னங்க நடந்திருக்கு, சஸ்டெயின் ஆக முடியாம தானே வந்திருக்காங்க இந்த லெவல்ல. கரெக்ட்டுங்களா? அப்போ மார்க்கெட் 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு மேல போயிட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சு, டெஸ்ட் ஆயிட்டே இருக்கு. அப்போ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆனா உங்களுக்கு இமீடியட்டா 51,200 எது ரெடியா இருக்கு, பேங்க் நிஃப்டி ரெடியா இருக்கு. சிமிலர்லி நிஃப்டி, இப்போ நிஃப்டிலையும் அப் சைடில் சஸ்டெயின் ஆகணும், ரிஜெக்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகி இந்த ஹையை மார்க்கெட் கிளியர் பண்ணாதான் அப் சைடு. அப்போ பெல் கர்வ் இனிஷியல் டெவலப்மெண்ட் முடிஞ்சிருக்கு. அப்போ இனிஷியல் டெவலப்மெண்ட் நடந்த என்னது, இந்த இடத்துல 24 அந்த டிபிஓல இருந்து நடந்த அந்த டைரக்ஷன் தான் இது. இப்போ இந்த டைரக்ஷனை அக்செப்ட் பண்ணணும், வேல்யூ ஏரியாக்கு மேல அக்செப்ட் பண்ணணும். அதுமே இங்க வந்து டைரக்ஷன் அக்செப்ட் பண்ணணும். இங்க அக்செப்ட் ஆகலைன்னா அவங்க என்ன பண்ணணும், இம்மிடியட்டா இங்க பிலோ தி வேல்யூ ஏரியா -1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு வருவாங்க. கிளியருங்களா? அப்போ லாஜிக்கெல்லாம் கரெக்ட், இங்க பெல் கர்வ் லாஜிக்கும் கரெக்ட், பிரைஸ் ஆக்ஷனும் கரெக்ட், எல்லாமே கரெக்ட். ஆனா எப்படி ஒரு ட்ரேடரால அதை ஃபாலோ பண்ண முடியும் கான்ஃபிடென்ட்டா, அதுதான் டேவோட ஆக்ஷன் ப்ராசஸ். அந்த டேவோட ஆக்ஷன் ப்ராசஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதா கான்டெக்ஸ்ட். புரியுதுங்களா? ஸோ இந்த பெல் கர்வ் மெத்தட் எல்லாமே என்னது, இதுவும் ஒரு ப்ரிடிக்ஷன் தான். எப்படி நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறமா வந்து இது அதே மாதிரி தான் இதுவும். இந்த 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மேல அக்செப்ட் ஆகுமா ஆகாதா, இது பில் ஆகுமா ஆகாதா, இதை நம்ம பார்க்கறதுக்காக தான் எதுக்கு வரும். பெல் கர்வ் மெத்தட் எல்லாமே என்னது, இதுவும் ஒரு ப்ரிடிக்ஷன் தான். எப்படி நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறமா வந்து இது அதே மாதிரி தான் இதுவும். இந்த 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மேல அக்செப்ட் ஆகுமா ஆகாதா, இது பில் ஆகுமா ஆகாதா, இதை நம்ம பார்க்கறதுக்காக தான் எதுக்கு வரும், நம்ம டே சார்ட்டுக்கு வரும். இப்போ இந்த டே சார்ட்ல பார்க்கும்போது இமிடியேட் ஆக்ஷனோடைய எந்த இடத்துல மார்க்கெட் ரிஜெக்ட் ஆயிருக்கு, எந்த இடத்துல மார்க்கெட் வந்து அக்செப்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்களால தைரியமா மார்க்கெட்டை ஃபாலோ பண்ண முடியும். கிளாரிட்டி கிடைக்குதுங்களா, எப்படி நம்ம டீப் டிரைவ் பண்ணிட்டு வரோம். ஸோ இதை தான் டீப் லேர்ன் சொல்லும். ஓகே. இப்போ அதுக்கு முன்னாடி இந்த இயர் எப்படி இருந்துச்சுன்றத ஒரு 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 கிளான்ஸ் நீங்க பாருங்க. இப்போ இந்த இயர் எப்படி இருந்துச்சு, நிஃப்டி பாருங்க. இந்த இடத்துல நம்ம போன வாரம் நம்ம வீக்லி அப்டேட்டை டிஸ்கஸ் பண்ணும்போது கிளியரா சொல்லியிருந்தோம், இந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு போன வாரம். ஸோ இங்கேன்னு டேர்ன் ஆனால் சந்தோஷம். கரெக்டாக டேர்ன் ஆயிடுச்சு மார்க்கெட்டு. இப்போ டேர்ன் ஆன பிறகு இதை என்ன பண்ண கண்டினியூ பண்ணணும். அதுதானே இப்போ நம்ம பெல்கோவில் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ அடுத்தது அதேமாதிரி நிஃப்டியும் சேம். இது லாஸ்ட் இயர், இந்த இயர் ஐ மீன் இந்த இயரோடைய ஜூன் மந்த் அந்த ப்ரொஃபைலு
மல்டிபிள் டைம் அந்த இடத்துல 500க்கு மேல மார்க்கெட் வந்து போன வாரம் வீக்லி அப்டேட்ல பாருங்க மார்க்கெட்டிங் டேர்ன் ஆகணும், இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இப்போ அது பிறகு டேர்ன் ஆயிருக்கு. இப்போ டேர்ன் ஆனது என்ன ஆகணும்? சஸ்டெயின் ஆகணும். கரெக்டா? இல்லைன்னா இதுக்குள்ளவே மார்க்கெட் வந்து ரேஞ்சா நடக்கும். இப்போ இதெல்லாம் தான் உங்களுடைய புரிதல். கிளியர்? ஸோ இதுல இருந்து நம்ம வந்து டெய்லி கான்டெக்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு டிஸ்கஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டெய்லி கான்டெக்ஸ்டாக பார்க்கும்போது இப்போ டாப் டவுன் அப்ரோச்சா இருக்கும்போது உங்களுக்கு என்ன இருக்கு? இப்போ கரண்டா மார்க்கெட் இருக்கிற லெவலை சஸ்டெயின் பண்ணி போகணும். இதுதான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன். கரெக்டா? இப்போ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்? இப்போ கரண்டா இருக்கிற லெவல்ல இருந்து மார்க்கெட் என்ன பண்ணக்கூடாது? கீழே போகக்கூடாது. இங்க இருந்து மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி போகணும். இதுதான் நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட். கரெக்டா? ஏன் இந்த இடத்துல பெல் கர்வ் டெவலப்மெண்ட் பார்த்தோம். இந்த பெல் கர்வ் டெவலப்மெண்ட் மார்க்கெட் என்ன இருக்கு? வெளியில போயிட்டு திரும்பவும் இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கு. அப்போ இங்க இருந்து நமக்கு என்ன பண்ணணும்? அப் சைடு போகணும். அப்போ அப் சைடு போறதுக்கான கான்டெக்ட் என்ன? இப்போ டவுன் சைடு இருந்தால் எங்க வரும்? உங்களுக்கு இந்த 51,200 தான் பேங்க் நிஃப்டியோட லெவலா இருக்கும். கிளியர்னா? இது கிளாரிட்டி கிடைச்சிச்சா? ஸோ இமீடியட்டா லோ வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? 51,200 அந்த லெவல் கிடைக்கும். இப்போ அப் சைடுக்கு உண்டான ஆக்ஷன் ப்ராசஸ் என்ன? இது எஸ்டர்டே வந்து இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இங்க டேர்ன் ஆயிருக்கு. இங்க இருந்து மார்க்கெட் மேல போகணும் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ். இப்போ போகும்போது எவ்வளவு லெவலுக்கு மேல அவங்களால போக முடியல? இந்த ஏ பீரியட் ஆஃப் வெரி இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்ஸா இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஏ பீரியட் ஆஃபுக்கு மேல அவங்களால போக முடியல. ஸோ ஆக்ஷன் அதுக்கப்புறம் ஏன் இந்த ஏ பீரியட் வந்து இங்க ரிஜெக்ட் ஆனதுக்கு ஆன்சரை நம்ம இங்க சொல்லியிருந்தோம். இங்க பாருங்க இந்த ப்ரொஃபைல் இருந்தா மார்க்கெட் கேப் டவுன் ஆச்சு. இப்போ அந்த கேப் டவுனை தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க? டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இன்னும் மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆகல. அப்போ எனக்கு இங்க பாருங்க, இங்க இருந்து நீங்க பார்த்தாலும் டபுள் பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு தெரியுங்களா? அப்போ என்ன தெரியுது? இதுக்கு மேல எனக்கு சஸ்டெயின் ஆகணும். ஓகே, சஸ்டெயின் ஆகும்போது தான் இந்த ப்ரொஃபைல் மேல அவங்களால டிவைட் பண்ண முடியும். அப்போ இதுக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்ததா எந்த லெவல் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது? மார்க்கெட் போற லெவல் 53,000. அப்போ இங்க 52,000ல மார்க்கெட் இங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஓடிஎஃப் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சதுன்னா அடுத்தது எந்த லெவல் நமக்கு தெரியுது? 53,000 லெவல் தெரியுது. புரியுங்களா? அப்போ இங்க வீக்லி ட்ரேட் பண்றவரு எப்படி பிளான் பண்ணணும்ன்றது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? வீக்லி ட்ரேட் பண்றவரு எப்படி எந்த லெவல்ல எந்த லெவலுக்குள்ள ட்ரேட் பண்ணணும்ன்ற கிளாரிட்டி கிடைக்குது. மந்த்லி லெவல் பண்றவங்க எப்படி பண்ணணும்ன்ற கிளாரிட்டி கிடைக்குது. இங்க டெய்லி ஃபாலோ பண்றவங்க எந்த மாதிரி இந்த இடத்துல வெயிட் பண்ணி கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்ற அந்த கிளாரிட்டி இங்க நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ க்ளோசஸ்ட் ரெஃபரன்ஸை நோட் பண்ணுவோம். இப்போ க்ளோசஸ்ட் ரெஃபரன்ஸா நீங்க நோட் பண்ணும்போது இன்னைக்கு ஃப்ரைடே அன்னைக்கு என்ன பண்ணுங்க மார்க்கெட் இந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சி? திரும்பவும் பேங்க் நிஃப்டியில் பிபிஓசி. அப்போ இந்த பிபிஓசில இருந்து நமக்கு செவரல் டைம்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பிபிஓசின்னும் போது எப்படி பார்க்கணும்? அப்போ இதுக்கு மேல ஆக்ஷன் நமக்கு கண்டினியூ ஆகும்போது தான் இன்னொன்று, இதுக்கு மேல ஆக்ஷன் நமக்கு கண்டினியூ ஆகும்போது இந்த ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணியாச்சுன்னா தென் வி கேன் எக்ஸ்பெக்ட் தி லெவல். இல்லை இந்த லோவை மார்க்கெட் இங்கே கிளியர் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸா உங்களுக்கு 51,100 இருக்கும். அதுக்கப்புறமா இங்க பிலோல இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சரை அவங்க ரிப்பேர் பண்ணுவாங்க. கிளாரிட்டி கிடைக்குதுங்களா உங்களுக்கு ஆன்சரு? அப்போ இந்த டிசிஷன் தான் நமக்கு மார்க்கெட்ல நீங்க அந்த நேரத்துக்கு எடுக்கக்கூடிய முக்கியமான சைக்காலஜிக்கலா உங்களுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸா இருக்கும். அப்போ இந்த இந்த சேலஞ்சஸ்ல இருந்தா நீங்க என்ன பண்றீங்க? உங்களை நீங்க அண்டர்ஸ்டாண்டபிள் ட்ரேடரா ப்ரொஃபஷனல் ட்ரேடரா உங்களை மாத்திக்கிறீங்க. இப்போ நாளைக்கு ஓகேங்களா மார்க்கெட் என்ன பண்ணோன்றத நீங்க என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்டா இப்போதைக்கு எதை ஃபிக்ஸ் பண்றீங்க? பிபிஓசி. இந்த இடத்துல மார்க்கெட் பேலன்ஸ் ஆயிருக்கு. தென் அடுத்த ரெஃபரன்ஸா என்ன பண்றீங்க? இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த செல்லிங் டைல். இதுக்கு மேல மார்க்கெட் எனக்கு சஸ்டெயின் ஆகணும். அதுக்கப்புறம் பிலோல இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் என்ன? இந்த டேவோடைய லோ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த டேவோடைய லோ. அதுக்கப்புறம் இந்த புல் பேக் லோ. அப்புறம் இந்த இடமும் ஒரு வெர்ஜின் பிபிஓசி தான். இந்த இடம் ஒரு பிபிஓசில இருந்தா மார்க்கெட் ஜம்ப் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு பிபிஓசி பெண்டிங் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த பர்டிகுலர் ப்ரொஃபைல்ல ஃப்ரைடே அன்னைக்கு ட்ரேடர்ஸ்குள்ள என்ன டிசிஷன் நடந்திருக்கு? பேக் டு பேக் என்ன பண்ணிருக்காங்க? பை செல் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல யார் எக்ஸாஸ்ட் ஆக போறாங்க? இந்த இடத்துல அப்சர்வேஷன் ஆஃப் சப்ளை நடக்க போதா? இல்ல இந்த இடத்துல அப்சர்வேஷன் ஆஃப் டிமாண்ட் நடக்க போதா? இதுதான் நம்மளோட ரெக்குயர்மெண்ட். இதுல எந்த மாதிரியான ட்ரேட் செட்டப்பை நீங்க பண்ணணும்? நீங்க ரேஞ்ச் ட்ரேடா ஃபிக்ஸ் பண்ண போறீங்களா?
இல்லை இன்ட்ராடேவா ஃபிக்ஸ் பண்ண போறீங்களா, இல்லை நீங்கள் வந்து இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகி இந்த பிபிஓஸ்லேருந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகும்போது ஸ்கேல்பராக நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண போறீங்களா, இப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட ப்ராக்டிஸில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். இதுதான் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங். ஃபஸ்ட்டு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்ச பிறகு தான் நம்ம எந்த மாதிரியான ட்ரேட் செட்டப் போகிறதுன்ற அந்த கிளாரிட்டியே உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ திஸ் ஆர் த லெவல்ஸ் we are noted for this week. ஓகே, ஸோ இங்கேருந்து நமக்கு எப்படி ஓடிஎஃப் இங்கேருந்து நமக்கு எப்படி ஓடிஎஃப் உடைய ரெஃபரன்ஸ் கிடைக்குது, ஸ்மார்ட் மணியோட ரெஃபரன்ஸ் கிடைக்குது, அப்புறம் அந்த அந்த ஸ்மார்ட் மணி ஓடிஎஃப் ரெஃபரன்ஸோடைய ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன இருக்கு, இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது மார்க்கெட்டை ஃபாலோ பண்ண முடியுது. கிளியருங்களா? இதெல்லாம் முடியாத விஷயம் இல்லை. ப்ராப்பரான கைடன்ஸில் ப்ராப்பரான ப்ராக்டிஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு என்ன நடக்கும், உங்களுக்கு இதெல்லாம் வரும். ஓகேங்களா? இப்படி பண்ணும்போது டெஃபினட்டாக நம்ம ரீட்டைல் ட்ரேடர்லேருந்து அடுத்த கட்டமாக ப்ரொஃபஷனல் ட்ரேடராக உங்களால் மாற முடியும். அப்புறம் அந்த ப்ரொஃபஷனல் ட்ரேடராக நீங்கள் மாறும்போது அதுலேயே இருக்குல்ல ப்ரொஃபஷனலாக இருங்க நீங்கள். அப்போ அதுக்கு தகுந்த கேபிட்டல்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் இதை ஒரு பிஸ்னஸாக உங்களால் பண்ண முடியும். அப்போது உங்கள் டிரான்ஸ்மிஷன் எப்படி இருக்கணும், நார்மல் ரீட்டைல் ட்ரேடராக இருக்கிறவங்க முதல்ல ப்ரொஃபஷனல் ட்ரேடராக மாறணும். அப்புறம் ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆனோடனே இந்த ட்ரேடிங்கை எப்படி பிஸ்னஸாக நம்ம பண்ணுறது அப்படின்றத நம்ம கற்றுக்கணும். சரி, நான் இங்கே யாருமே இன்வெஸ்டரை பற்றி பேசலைங்க, ஒன்லி ட்ரேடரை பற்றி தான் பேசலாங்களா. ஓகே, அப்போ இதை பிஸ்னஸாக பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு ரெகுலர் இன்கம் கொண்டு வர முடியும். புரியுதுங்களா? இதுதான் நான் மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம கான்டெக்ட் கிளாஸ்லேயே சொல்லிட்டு இருக்கதான், இதுதான் ஆஸ் எ ரெக்வயர்டு ஃபார் ஏ ட்ரேடர். ஒரு ட்ரேடர் வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இருக்கணும் அப்படின்னா, அவருக்கு என்ன இருக்கு, மார்க்கெட்டில் இந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங் நடக்குதுல்ல, இந்த டிசிஷன் மேக்கிங் தான் என்ன சொல்லுவோம், பிஹேவியர். மார்க்கெட் நடக்க பிஹேவியர் சேஞ்ச். இந்த பிஹேவியர் சேஞ்சை நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். பிஹேவியர் சேஞ்ச் நடந்த பிறகு மார்க்கெட்டை ஃபாலோ பண்ண தெரியணும். தட் மீன் இது வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு இங்கே சார்ட்ல புரிஞ்சிச்சு. இந்த சார்ட்ல இங்கே புரிஞ்ச விஷயத்த நீங்க எதில் அப்ளை பண்ண தெரியணும், உங்களுக்கு உங்களுடைய ஆப்ஷன்ல மேனேஜ் பண்ண தெரியணும். ஆப்ஷன்ல உங்களால மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நீங்க பண்ணணும். இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். இதே மாதிரி மார்க்கெட்ல நிறைய வாட்டி இது மாதிரி லோ வந்து ஹை போயிருக்கும், ஹை போய் லோ வந்திருக்கும், இதெல்லாம் நடந்திருக்கும்ல. இந்த இடத்தெல்லாம் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தா, அந்த இடத்துல எப்படி நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தா நம்ம சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடரா ஆயிருப்போம் அப்படின்ற ஆங்கிளில் நீங்க என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது, உங்களுக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய அந்த ஃபியர் போது. இது எந்த இடத்துல நீங்க கிரீடா இருக்கக்கூடாது. அப்போ இதுல இருந்து உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் நீங்க என்ன போறீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஃபியர் வந்து வெளியே போயிடும். அப்புறம் உங்களுக்கு கிரீடே வராது மார்க்கெட்ல. அந்த கிரீட் அந்த ஷார்ட் டைம்ல ஹை மணி அந்த மாதிரி கிரீடே வராது. எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருது. அப்போ உங்களால ரெகுலரா இன்கம் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அலாங் வித் பேங்க் நிஃப்டியோட கான்டெக்ட்ல நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். Now we'll go and focus for Nifty context. Okay. ஸோ நிஃப்டியோட கான்டெக்ட்ல நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்னங்க, மார்க்கெட் சஸ்டன் ஆகி மேலே போகணும். கரெக்டா? இப்போ இந்த டேக்குள்ளவே இன்சைடு, இது ஏற்கனவே நான் ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். என்ஆர் நேரோ ரேஞ்சு 4, நேரோ ரேஞ்சு 7 அப்படின்ற அந்த கான்செப்டை நீங்கள் தேடி பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். அதுதான் இங்கேயும் நமக்கு இருக்கு. அப்போ ப்ரீவியஸாக இந்த டே என்னதுங்க, பிபிஓசி தானே. அப்போ இந்த பிபிஓசிலேருந்து மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, டைரக்டாக எங்கே ஓப்பன் ஆயிருக்கு, மல்டி டே ஹையில் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகி சஸ்டெயின் ஆகி அதுக்கு மேலே ஸ்விங் ஹையில் அவங்களால என்ன பண்ண முடியல, ஸ்விங் ஹைக்கு மேலே கன்ஃபார்ம் ஆக முடியல. மார்க்கெட் என்ன இருக்கு, ரிவர்ஸ் ஆகி பேலன்ஸ் நடந்திருக்கு. கிளியருங்களா? இப்போ இந்த பேலன்ஸ் நடக்கும்போது என்ன நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது, பிபிஓசி ரெஃபரன்ஸ் ரிஃப்ளெக்ட் மார்க்கெட்டில் உங்களுக்கு பெரிய மூவ் இல்லை பிபிஓசி. அப்போ இந்த இடத்துல இருந்து எனக்கு என்ன டிசிஷன் மார்க்கெட் எடுக்க போகுது அப்படின்ற அந்த கிளாரிட்டினும் பேங்க் நிஃப்டியில் நம்ம டிஸ்கஸ் பண்ண அதே கிளாரிட்டி தான். அப்போது இந்த பிபிஓசிலேருந்து நாளைக்கு மார்க்கெட் எந்த பக்கம் டிசிஷன் எடுக்க போகுது, எங்கே ஓப்பன் ஆக போகுது, ஓப்பன் ஸ்டேட்டஸ், அந்த ஓப்பன்லேருந்து எப்படி நமக்கு ரியாக்ட் ஆக போகுது, அந்த ரியாக்ட் ஆன பிறகு உங்களுக்கு எது டெஸ்டினேஷனாக இருக்கும். ஓகே, சிமிலர்லி அப்சைடில் இங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஃபெயில்டு ஆக்ஷன் ரெஃபரன்ஸை மார்க்கெட்டு கிளியர் பண்ணி அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது உங்களுக்கு அடுத்த ரெஃபரன்ஸ் கிளாரிட்டி இருக்குங்களா, எப்படி ஆக்ஷனை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களால் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் ட்ரேடராக வர முடியும். ஸோ தட்ஸ் ஆல்
ஃப்ரம் அவர் சைட். ஸோ ஒரு வாய்ஸ் அவுட். ஸோ மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லாவே போயிட்டுருக்கு. நிறைய ட்ரேடர்ஸ் வந்து கண்டினியூஸ் லேர்னிங்கில் இருக்காங்க. ஓகேங்களா, அவங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, டவுட்ஸ் கிளியரன்ஸ் படிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸும் இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கும். ஒரு சிலர் ட்ரேட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இது மாதிரி நீங்களும் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கைடன்ஸோட மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸோட நீங்கள் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணுன்றவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி வி ஷேர்ட் ஆல் திஸ் திங்ஸ் இன் அவர் டிஸ்கிரிப்ஷன் ஆஸ் வெல் அஸ் மல்டிபிள் சேனல் elandprofile.com. அது மூலிமா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை எங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் பேசலாம். ஓகே, happy trading. Bye. We'll see you on next video. Thank you.